நீங்கள் பார்க்குற கலரும் நான் பார்க்குற கலரும் ஒரே கலரா? ஏன் இவ்வளோ பெரிய டவுட் வந்துச்சு அப்படின்னா, இந்த இமேஜை பாருங்கள். சிலர் இந்த இமேஜை ப்ளூ அண்ட் பிளாக்காக பார்த்தாங்க, சிலர் இதை கோல்டு அண்ட் ஒயிட்டாக பார்த்தாங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணுற கலர், அவுட் சைடில் எலிவேஷனுக்கு பில்டிங்கில் அப்ளை பண்ணுற கலர் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தெரியும், ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தெரியும், மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தெரியும். அதே கலர் இன்டீரியர் அடிக்கும் போது இன்டீரியர் டியூப் லைட்டில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தெரியும், வேறு வார்ம் ஒயிட் லைட்டில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தெரியும். எங்கள் ஆஃபீஸில் மானிட்டரில் பார்க்குற கலர் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் கம்ப்யூட்டர்லையோ உங்கள் ஃபோன்லேயோ பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்குது. ஏன் அப்படி? அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா, பிங்க்குன்னு ஒரு கலர் யூனிவர்ஸ்லேயே கிடையாது. கலரில் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது? இவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி நம்ம அதெல்லாம் டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவோட டைட்டில் அதனால கலர் கனன்ட்ரம் அப்படின்னு வச்சுருக்கோம். கலர் கனன்ட்ரம் அப்படின்னா கலர் ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்கிறோமே. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது என்னன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோகிராஃப் தாங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2015 யாரோ ஒருத்தங்க யூகேயில் எடுத்த ஃபோட்டோகிராஃபு. ஒரு மெனக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொம்மை வச்சுருப்பாங்கல்ல, அதோட ட்ரெஸ்ஸு இது. என்ன ப்ராப்ளம் சொன்னால், இந்த பிக்சர் வந்து சிலர் பார்க்கும்போது ப்ளூ அண்டு அந்த பிளாக்காக தெரியுது, பேண்ட்ஸ்லாம் பிளாக்காக தெரியுது, ஜென்ரலாக ப்ளூவாக தெரியுது. அமேசிங்காக சில பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டு அண்டு கோல்டாக தெரியுது, அந்த பிளாக்கு கோல்டாகவே தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிடுச்சு. இன்ஸ்டாகிராம் அதில் எல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லாம் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. அபவுட் 57% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ளூ அண்ட் பிளாக்காக பார்த்தாங்க. ஒரு 43% மாதிரி ஒயிட் அண்ட் கோல்டாக பார்க்குறாங்க. எங்கள் வீட்லேயே நான் டெஸ்ட் பண்ணேன். எங்கள் வீட்டில் இருக்கிற 6 பேரில் 4 பேர் ப்ளூ அண்ட் பிளாக்காக பார்த்தாங்க, 2 பேர் தான் ஒயிட் அண்ட் கோல்டாக பார்த்தாங்க. ஸோ ஆக்சுவல் கலர் என்னென்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தா வந்து ஆக்சுவல் கலர் ப்ளூ அண்ட் பிளாக் தான். ஏன் இது ஒயிட் அண்ட் கோல்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் திஸ் கேவ் மீ அ பிக் ஸ்கேர். ஏன்னு சொன்னால், இது வந்து நாங்கள் எங்களோட வேலையே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் இன்டீரியர் டிசைனில் அவ்வளோ கலர் தான் எங்களோட ஒர்க்கு. ஸோ நீங்கள் பார்க்குற கலர் வேறு மாதிரி தெரியுது உங்களுக்கு, நான் பார்க்குற கலர் எனக்கு வேறு மாதிரி தெரியுதுன்னு சொன்னால், அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் நினச்சிட்டு இருந்ததே வந்து டோட்டலாக ஃபால்ஸுன்னு மாதிரி ஆயிடுது. ஒரு கலர் ஸ்கீம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி உங்களுக்கு காட்டும் போது நீங்கள் அதை பார்த்துட்டு ஓகே எனக்கு கலர் ஸ்கீம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க ஆஸ் அ கிளைண்ட்டு. அது நிறைய தடவை நடக்க தான் செய்யுது. அப்படிங்கும்போது இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த ஃபோட்டோகிராஃபை பார்த்ததுக்கப்புறம் என்னடா இது இவ்வளோ இதாக இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கலரை ஒரு வேறு மாதிரி பார்க்குறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கை வந்து ப்ளூன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது உண்மையிலேயே வந்து நீங்கள் பார்க்குற ப்ளூவும் நான் பார்க்குற ப்ளூவும் சேமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கண்டுபிடிக்கவே முடியாது நம்மளால், இல்லைங்களா? நான் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து செக் பண்ண முடியாது. இதை சயின்டிஃபிக்காக வந்து குவாலியா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலியா அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், நீங்கள் என்ன பர்சீவ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறது வேறு யாருக்குமே தெரியாது, நீங்கள் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ தமிழில் சொல்கிற மாதிரி கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு நீங்கள் அவங்க உடம்புக்குள்ளே போய் பார்த்தா தான் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. இன்ஃபேக்ட் இந்த ப்ளூ அண்டு க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ அண்டு க்ரீன் அப்படிங்கிறது நிறைய கல்ச்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்டே வந்து தனி வேர்டே கிடையாதுங்க. அதுக்கு ப்ளூ அண்ட் க்ரீனுக்கு லேட்டர் ஸ்டேஜஸில் தான் வேர்டு கொண்டு வந்தாங்க. இப்போ கூட சில லாங்குவேஜஸில் ப்ளூ க்ரீனுக்கு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கிடையாது. வியட்நாம், டர்க்கி, இந்த மாதிரி சில கண்ட்ரீஸில் வந்து டிஃப்ரெண்ட் வேர்டே கிடையாது. அந்த மாதிரி ப்ளூவுக்கும் க்ரீனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்மளோட ஆங்கிளில் தாங்க பார்ப்போம். அது சப்ஜெக்டிவ் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆத்தர் ஒருத்தர் சொன்னார், we see things as not they are but as what we are. அதாவது நம்மளோட ட்ரைனிங், நம்மளோட சப்ஜெக்டிவ் ஐடியாலஜிஸ், நம்ம எப்படி அதை வளர்ந்துருக்கோம், நம்மளோட பர்செப்ஷனை வச்சு தான் எந்த விஷயத்தையுமே பார்க்குறோம். நம்ம ஆப்ஜெக்டிவாக, அதாவது யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு லென்ஸில் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலர்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி தெரியுதா அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக பார்ப்போமே. இந்த ப்ளூ அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த உங்கள் மைண்டில் உங்கள் பிரெயின் வந்து இது ஆம்பியன்ட் லைட்டு எந்த லைட்டிங் கண்டிஷனில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணுது உங்கள் பிரெயின். நீங்கள் இமேஜின் பண்ணும்போது அது வந்து ஆம்பியன்ட் லைட்டு வந்து ஒரு மாதிரி டல் லைட், அதாவது சன்செட் டைம்லேயோ
மார்னிங் டைம்லேயோ ரொம்ப ஏர்லி மார்னிங் டைம்லேயோ எடுத்திருந்தா ஒரு மாதிரி டல் கிரே கலராக இருக்கும் லைட்டிங். அப்போ வந்து ப்ளூயிஷ் காஸ்ட் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸில். உங்கள் லைட் உங்கள் இது என்ன பண்ணுச்சுன்னா, பிரெயின் என்ன பண்ணுச்சுன்னா அந்த ப்ளூவை சப்ட்ராக்ட் பண்ணுது. சப்ட்ராக்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா அது கோல்டு அண்ட் ஒயிட்டாக அவங்களுக்கு தெரியுது. அதே வந்து சிலருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா இது வந்து பிரைட் லைட்டில் எடுத்ததா, அது வார்ம் லைட்டில் எடுத்ததா அவங்க பிரெயின் அசியூம் பண்ணியிருக்கு. என் பிரெயின் அப்படி அசியூம் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த எல்லோ வந்து சப்ட்ராக்ட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணால் ப்ளூ அண்டு பிளாக் டாமினேட் ஆகுது. இப்படி தான் பார்க்குது, இப்படி தான் இப்போ அந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டு. ஆனால் வந்து இதுக்கு கரெக்டான ப்ரூஃப் இல்லைங்க. ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறமும் ஓகே அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு ப்ளூவை வேறு மாதிரி பார்க்குறீங்களா? ஒரு ப்ளூ ஸ்கை ப்ளூன்னு எடுத்துக்கிறோமே, ஸ்கையை வந்து நீங்கள் வேறு கலராக பார்க்குறீங்களா? எனக்கு வந்து அது ப்ளூவாக தெரியுது, உங்களுக்கு அது ரெட்டு மாதிரி வேறு மாதிரி தெரிஞ்சுன்னா அப்படின்னா வந்து என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி நம்ம ஒரு ஹியூமன் ஐ எப்படி கலரை பார்க்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணோன்னா, நம்ம ஐயில் ரெட்டினா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரெட்டினாங்கிறது ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி, ஒரு மூவி ஸ்க்ரீன் மாதிரி. அதில் போயிட்டு நம்ம லென்ஸில் இருந்து, நம்ம ஐயில் இருக்க லென்ஸில் இருந்து உங்களுக்கு பிக்சர் விழும்போது அதில் வந்து 3 கலர் ஆர்ஜிபி இருக்குது இல்லைங்களா? ரெட்டு, க்ரீன், எல்லோ. இதுக்கு சென்சர்ஸ் இருக்குது நம்ம ஐயில். மில்லியன்ஸ் ஆஃப் சென்சர்ஸ், ஒரு 120 மில்லியன்ஸ் 150 மில்லியன் சென்சர்ஸு. ஸோ 3 கலருக்கும் 3 சென்சார் இருக்குது. 3ஐயும் கம்பைன் பண்ணி தான் நம்ம ஐ வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நமக்கு பர்சீவ் பண்ணுது. அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸாக பர்சீவ் பண்ணுது. கலர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னால், லைட் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே விழும்போது அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் கண்ணுக்கு வருது. ஸோ உங்கள் கண்ணுக்கு வரும்போது அது வந்து என்ன வேவ் லென்த் கொடுக்குதோ, 650 நானோமீட்டர் சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் கலரோட வேவ் லென்த்து. ஸோ 650 வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ரெட்டாக பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஐயில் இருக்கிற அந்த கோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சென்சர்ஸு, அந்த கோன்ஸும் எனக்கும் வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது. எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ இந்த ரெட்டினாவில் இருக்கிற கோன்சென் மூலமாக தான் எல்லாருமே பார்க்குறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வேறு கலர், எனக்கு வேறு கலர் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம். ஒரு ஹியூமன் ஐ பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் கேன் பர்சீவ் யூஸிங் திஸ் கோன்செல்ஸ். நம்ம ஒரு 1 மில்லியன் to 10 மில்லியன் கலர்ஸ் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் ஆச்சரியமான விஷயம்னு சொன்னால், பர்டிகுலர்லி விமன், அவங்களுக்கு வந்து இந்த சில ரேர் விமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th சென்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து 100 மில்லியன் மோர் கலர்ஸ் விசிபிளாக தெரியும். ஸோ நார்மல் பீப்புள் வந்து 1 மில்லியன் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து 100 மில்லியன் கலர்ஸ் தெரியும். அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆக்சுவலாக. அதே மாதிரி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா விமன் கேன் see the ரெட் கலர் மோர் விவிட். ஸோ இந்த ரெட்டுலாம் வந்து விமனுக்கு வந்து மென்னை விட இன்னும் விவிடாக, ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் எக்ஸ் குரோமோசோம் பேஸ்டு தான் இந்த சென்சர்ஸ் ஒர்க் ஆகுது, ரெட் சென்சர்ஸு. அந்த எக்ஸ் குரோமோசோம் பார்த்தீங்கன்னா விமனுக்கு 2 தான் இருக்குது, 2 இருக்குது, மென்னுக்கு 1 தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து கலரில் வந்து விமன் பெட்டராக இருக்காங்க மென்னை விட அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஒன்று தெரியுமா, ஆக்சுவலாக மென்னை விட விமனுக்கு வந்து ஜெனட்டிக்கலி ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி. ஆக்சுவலாக விமன்லாம் கோச்சிக்காதீங்க, இது ஜஸ்ட் ஒரு ஜோக்காக தான் சொன்னேன். ஆக்சுவலாக விமன் ஆர் ஆல்வேஸ் பெட்டர் இன் எவ்ரிதிங், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனருக்கு இட்ஸ் ரியலி அனாயிங் ஆக்சுவலாக. ஸோ சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வேறு மாதிரி கலரை பார்க்குறாங்க, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வேறு மாதிரி பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது உண்மையிலே எங்களுக்கு ஒரு டேஞ்சரஸான விஷயங்க ஆக்சுவலாக. இன்னொரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, பிங்க் அப்படிங்கிற கலர் வந்து யூனிவர்ஸ்லேயே கிடையாது. இட் இஸ் கால்டு யூனிவர்சல் லை. ஏன்னு சொன்னால் பிங்க்குக்கு வந்து ஒரு வேவ் லென்த்தே கிடையாது. இந்த நியூட்டன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி விப்கியார் கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா, ரெயின்போவிலேருந்து ரெயின்போ கலர்ஸை லைட்டை பிரித்து, ஒயிட் லைட்டை வந்து பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ வர்ற அந்த கலர்ஸ் விப்கியாரில் பிங்க்குன்னு ஒரு ஷேடு கிடையாது. பிங்க்குக்கு வந்து ஒரு வேவ் லென்த்தே கிடையாது பார்த்தீங்கன்னா. ஸோ பிங்க் இஸ் அன் இமேஜினேஷன் ஆஃப் அவர் பிரெயின். ரெட்டு, வயலட், இந்த 2 கலரையும் சேர்த்து காட்டும் போது நம்ம பிரெயின் வந்து என்ன பண்ணுதுன்னா இமேஜின் பண்ணிக்கிறது பிங்க்கை, அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக்காக உண்மை. ஸோ அப்படிங்கும்போது பிங்க்குன்னு ஒரு கலர் எக்ஸிஸ்டன்ஸ்லேயே இல்லை, யூனிவர்ஸ்லேயே இல்லை, நம்ம இமேஜினேஷன் தான் அது. அப்படி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஸோ உங்களோட பர்செப்ஷனே சேஞ்ச் ஆகிடுது அந்த கலரை பற்றி. நாங்கள் ஒரு இன்டீரியர் டிசைனை வந்து கிளைண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவோம்னு சொன்னால், இந்த இன்டீரியர் டிசைனை நீங்கள் ஒரு டிசைனை பாருங்கள், கலரை உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஸோ இன்டீரியர் ஃபீச்சர்ஸு, அதில் இருக்க எலிமெண்ட்ஸு, இந்த பேலன்ஸு, இதெல்லாம் எப்படி இருக்குது, அதில் ஒவ்வொரு ஐட்டமும் எப்படி இருக்குது, அழகாக இருக்கா அந்த காம்போசிஷன், இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்போம்.
ஆனால் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டுங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஒரு ஒரு 3D வியூ, ஒரு ஒரு பெட்ரூம் வியூ காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கும் அது. சில கிளையன்ட்ஸ் வந்து ஓகே அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு இது பிடிக்கல, இந்த என்னன்னு கேட்டால் என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்டால் இந்த டிசைனே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கு பிடிக்காதது அந்த கலர் ஸ்கீமாக இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அந்த டிசைன் ஓகே அப்படின்னு சேஞ்ச் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஜஸ்ட்டு கலர் மட்டும் மாற்றிட்டு அனுப்பிச்சி விடுவோம். ஸோ அதை பார்த்த உடனே ஓகே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிசைனை ஃப்ரீஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கலர் பிடிக்கல, நாங்கள் கொடுத்த அடுத்த கலர் பிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இன்டீரியர் டிசைனில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்களுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் 2 கலர் ஸ்கீம்ஸ் கொடுப்போம். ஒரே டிசைனை எடுத்து ஒன்று வந்து ப்ரௌன் பேஸ்டாக கொடுப்போம், ஒன்று கிரே பேஸ்டாக கொடுப்போம். யாருக்கு எந்த கலர் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, அதனால் நாங்கள் அப்படி பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு தோன்றது என்னன்னு சொன்னால், எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டும் போது அது நீங்கள் வேறு மாதிரி பார்க்குறீங்களோ, அந்த கலரை டோட்டலி டிஃப்ரெண்ட் கலராக உங்களுக்கு தெரியுதோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு டிஸ்பிளேயும் ஒவ்வொரு மாதிரி காட்டுங்க கலர். நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நான் ஒரு டிசைனை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டோம், நீங்கள் பார்க்குறீங்க ஒரு அழகாக இருக்குது ஒரு இன்டீரியர். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக அதை என்ன பண்ணுறோம், உங்களுக்கு இமெயிலில் அனுப்பி விட்றோம் அண்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். நீங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு க்ரீன், எனக்கு இந்த க்ரீன் அழகாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அப்புறம் பார்த்தா வந்து அங்கே வீட்டில் போய் பார்த்தா இந்த க்ரீன் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் பையன் வருவார், அவர்கிட்ட பாடுறா இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கலர் ஒன்று பிடிச்சிருக்கான்னு காமிச்சா, அவரோட ஃபோனில் வந்து எடுத்து பார்த்து, வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா ஃபேமிலியில், அவரோட ஃபோனில் எடுத்து பார்த்தாருன்னு சொன்னால் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி, இன்னும் வேறு மாதிரி தெரியும். ஸோ ஒவ்வொரு டிஸ்பிளேயும் ஒவ்வொரு மானிட்டரும் எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30 மானிட்டர் இருக்குன்னு சொன்னால் 30 மானிட்டர் 30 விதமாக அதை காட்டும். நாங்கள் அதை என்ன பண்ணுவோம்னா கேலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். ஸோ பண்ணிவிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கள் மானிட்டரில் நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற கலர் கரெக்டான கலராக தாங்க இருக்கும். ஸோ நாங்கள் செட் பண்ணி வச்சுருப்போம் அது மாதிரி, இந்த ப்ராப்ளம்லாம் தெரியுங்கனால. பட் உங்கள் வீட்டில் வரும்போது உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிறத பார்க்குறது வேறு மாதிரி இருக்குங்க டோட்டலாக. ஸோ இதை எப்போவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நாங்கள் ஒரு டிசைன் உங்களுக்கு அனுப்பும்போது ஸோ நீங்கள் ஃபோனில் பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இந்த கான்ட்ராஸ்ட் இந்த ஃபோன் அந்த இதெல்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு ஃபோனும் ஒரு டோன் காட்டுங்க. சம் ஃபோன்ஸ் வந்து ப்ளூயிஷ் காஸ்ட் இருக்கும், சம் இதில் எல்லோயிஷ் காஸ்ட் இருக்கும். அது அந்த கலரே மாற்றிருங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். முன்னாடியே வார்னிங் கொடுப்போம் கிளையண்ட்டுக்கு, இந்த மாதிரி வந்து விஷயம் இருக்குங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மானிட்டரில் பார்த்துட்டு அசிங்கமாக இருக்கு நினச்சிடாதீங்க, நீங்கள் நேராக எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க, இங்கே வந்து பாருங்கள், இந்த கலர் தான் நாங்கள் ஃபைனலாக உங்களுக்கு, அப்போ எந்த கலர் உங்களுக்கு ஃபைனலாக அவுட்கம் வரும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன மானிட்டரில் பார்க்குறோமோ அதுதான் நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த மானிட்டரில் பார்க்குறது இதெல்லாம் வந்து ஃபேக்குங்க. அந்த ஒரு கலர் ஸ்கீம் ஃபைலைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் 3D வியூவை வச்சு. ஸோ அந்த கலர் ஸ்கீமில் என்ன பண்ணுவோம்னா ஷேட் கார்டு, இப்போது ஃபேன்டெக் கலர் கார்ட்ஸ்னு இருக்குது. இந்த மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸில் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்லையும் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் கொஞ்சம் பாப்புலர் இருக்குது. இந்த ஃபேன்டெக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2200 கலர்ஸ் அளவுக்கு இருக்குது. 3D வியூவில் ஃபைனலைஸ் பண்ண கலருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மேட்சிங் கலர்ஸ் ஒரு 3 ஷேடு எடுத்து என்ன பண்ணுவோம்னா சைட்டில் வந்து ஒரு வாலில் பெருசாக அடிக்க சொல்லுவோம். அதுவும் எப்படின்னா சின்ன 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 பீஸாக அடிக்கக்கூடாது, இவ்வளோலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 அடிக்கு 3 அடி, 2 அடிக்கு 2 அடி, 3 அடிக்கு 3 அடி அந்த சைஸில் வந்து பெயிண்ட் பண்ண சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த கலர் நம்பர் அதில் எழுதிடுவோம். எழுதிட்டு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் கிளைண்ட்டு போயிட்டு டிஃப்ரெண்ட் லைட் சுச்சுவேஷனில் பாருங்கன்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் இந்த கலர் நம்ம வாலில் அடிக்கிற கலர் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க, ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்களும் எங்கள் சைட் இன்ஜினியர்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்னா அந்த கலர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் லைட் கண்டிஷனில் ஃபோட்டோ எடுப்பான்னு சொல்லுவோம். கிட்டே எடு, தூரமாகவும் எடு, மார்னிங்கில் எடு, ஆஃப்டர்நூனில் எடு, அடுத்த நாள் எடு, ஈவினிங்கில் எடு, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ இதில் கிளைண்ட்டையும் வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்னிங்கில் நீங்கள் பார்க்கும்போது சன்லைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் வார்ம் டோனாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3000 to 4000 கேன்னு சொல்லுவோம், கெல்வின் ரேட்டிங்கில் சொல்லுவோம் அது. ஸோ 3000 to 4000 கேங்கிறது கொஞ்சம் வார்ம் எல்லோயிஷ், கொஞ்சம் ரெட்டிஷ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதில் நேச்சர்லாம் இருக்கும் அந்த லைட்டில். ஸோ வேறு மாதிரி தெரியும். ஸோ அதே மிட் டேயில் நூனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6000 கேக்கு போகும் லைட். அப்படின்னா ப்ளூயிஷ் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கிரே கலர்னு ஒரு வால் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரே கலர் வந்து நீங்கள் மார்னிங்கில் பார்க்கும்போது எல்லோயிஷ் லைட் இருக்கும்போது அந்த கிரே கலர் எப்படி தெரியும்னு சொன்னால் கிரே இல்லாமல் ஒரு மட்டி பேஜாக தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால். ஸோ அதே வந்து மிட் டேயில் பார்க்கும்போது ஒரு 1 மணிக்கு 12 மணிக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கிரேயாக கரெக்டான கலராக தெரியும். அதே மாதிரி நீங்கள் இந்த கலர்ஸ் இன்சைடில் கொண்டு போய் அடிச்சிங்கன்னா இன்னும் பெரிய ப்ராப்ளம்ங்க.
இன்டீரியரில் நீங்கள் அடிக்கும்போது இன்டீரியர் கலர்ஸு ஒவ்வொரு லைட்டு டைப்புக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் லைட்டு உங்கள் வீட்டில் டியூப் லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டியூப் லைட்டு தான் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் லைட்டு. எவ்வளோ அழகான வீட்டையும் கம்ப்ளீட்டாக வந்து கெடுத்துடக்கூடிய லைட்டிங் அது டியூப் லைட்டு. ஏன்னு சொன்னால் அது வந்து 6000Kன்னு சொல்லுவோம். அந்த லைட்டிங் ஒரு மாதிரி ப்ளூயிஷ் காஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ளூயிஷ் காஸ்ட் இருக்கிற லைட்டை நம்ம வீட்டுக்கு சூஸ் பண்ணவே கூடாது. நாங்கள் சூஸ் பண்ணவே மாட்டோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா வந்து ஏன் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொன்னால் அந்த லைட்டிங் தான் அதுக்கு காரணம். ஏன்னு சொன்னால் அதில் வந்து அவங்க 4000K 3000K உள்ளே தான் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த வார்ம் எல்லோ கலரில், நியூட்ரல் கலர்லேருந்து வார்ம் எல்லோ கலர் வரைக்கும் தான் அந்த லைட்டிங் வச்சுருப்பாங்க. அந்த லைட்டிங்கில் பார்க்குற ஒரு மார்பிளாக இருக்கட்டும், ஒரு வுட் ஒர்க்காக இருக்கட்டும், ரொம்ப அழகாக அதோட ரிச்னஸை எடுத்து காட்டும் ஆக்சுவலாக அந்த லைட்டிங். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சில்க் சாரீ ஷோரூம்லாம் பாருங்களேன், அவங்க ஒரு எல்லோ லைட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த எல்லோ லைட் தான் ஒரு ரிச்னஸ் எடுத்து கொடுக்கும். அந்த கலர்ஸை வந்து நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்கும். சில்க் சாரீஸில் கோல்டுலாம் இருக்கு இல்லையா, அந்த கோல்டு ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோல்டுலாம் வந்து ரொம்ப அழகாக கோல்டு கலர்லாம் எடுத்து காட்டும். வுட் ஒர்க்கோட ரியல் வெனீரோட நேச்சர் எடுத்து காட்டும். இந்த டியூப் லைட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ளூயிஷ் காஸ்ட் வந்து அந்த வெனீரே கெடுத்துரும். ஆக்சுவலாக நல்லா இருக்கிற அழகான வெனீரை ஒரு மாதிரி க்ரீனிஷ் காஸ்ட்டோட காமிச்சிடும். லைட் ஃபிட்டிங்கை சூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். இந்த மாதிரி ப்ளூயிஷ் லைட் இல்லாத மாதிரி பார்த்துக்குறோம். யூஸ்வலாக அதை வந்து நியூட்ரல் ஒயிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர் வந்து மிடில் கலரை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோ டோனாக இருக்கிற வார்ம் லைட்டு தான் நிறையா யூஸ் பண்ணுவோம். அதில் அந்த ஹைலைட்ஸுக்கு சின்ன சின்ன ஸ்பாட்ஸுக்கெலாம் அந்த மாதிரி 3000K எல்லோ லைட்ஸு, இந்த மாதிரி லைட்டிங் தான் உங்களுக்கு நல்ல ரிச்னஸை காட்டும். ஸோ ஒயிட் லைட்டு ரொம்ப ரேராக தான் தேவைப்படும் சில இடங்களில். ஃபார் எக்ஸாம்பிள், ஷோரூம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷோரூம்ஸில் ஒயிட் லைட்டு தான் தேவைப்படும். ஏன்னு சொன்னால் ஒயிட்டு தான் வந்து அந்த டைமண்ட்ஸோட ப்ரில்லியன்ஸை வந்து எடுத்து காட்டும். அந்த ரிஃப்ளெக்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் டைமண்டு. ஸோ இந்த மாதிரி ரேர் கேசஸில் தான் உங்களுக்கு ஒயிட் தேவைப்படும். இந்த மாதிரி ஆஃபீஸ் மாதிரி கண்டிஷனில் ஸ்லைட்லி மோர் டுவர்ட்ஸ் ஒயிட். அங்கேயும் ஃபுல் ஒயிட்டாக கொடுத்துட மாட்டோம். ஏன்னா ரொம்ப ஆஃபீஸ் இன்டீரியரும் அசிங்கமாக தெரியும். இன்னொன்று, ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற கிளாஸ்லாம் கொடுக்குற கலர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த கலர்லேருந்து வரும்போது சன்லைட்டு உள்ளே வரும்போது அப்படியே வந்து ஃபுல்லாக இன்டீரியரை வந்து வேறு மாதிரி ஆக்கி காட்டிடும். ஸோ அதனால் அந்த கலரில் இருக்கிற காஸ்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ஆஃபீஸ்லாம் கொடுப்போம். ஸோ வீடுகளில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லைட் ஃபிட்டிங்கோட கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, CRI அப்படின்னு இருக்குது. அந்த வேல்யூ 85க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக பார்ப்போம். 90க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அந்த ஃபிட்டிங்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த CRI இண்டெக்ஸ் 90க்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரூ கலரை ரீப்ரொடியூஸ் பண்ணி காட்டும், கலரை மாற்றாது. ஸோ அது 85க்கு கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலரை மாற்றி காமிச்சிடும், உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக காமிச்சிடும் இன்டீரியரை. அது மாதிரி R9 ஒரு வேல்யூ இருக்குங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருந்துச்சுன்னா லைட்டில் உங்களுக்கு சாப்பாடு டைனிங் டேபிளில் இருக்கிற சாப்பாடே உங்களுக்கு வந்து ஆப்பிடைசிங்காக இருக்காது, உங்களுக்கு சாப்பிடவே உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்தளவுக்கு சாப்பாட்டோட கலரையே வந்து மாற்றிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த R9ங்கிற வேல்யூ. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஹியூமன் ஐனால் ப்ளூ கலர்ஸில் நிறைய ஷேட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுங்க. ஆனால் க்ரீன் கலரில் தான் எக்கச்சக்கமான ஷேட்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து க்ரீனில் சின்ன சின்ன வேரியேஷனை கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் ட்ரூத். அது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், ப்ளூ இஸ் வெரி ரேர் இன் நேச்சர். அதாவது ஒரு ஃப்ளவர்ஸ்லேயோ பேர்ட்ஸ்லேயோ அனிமல்ஸ்லேயோ வந்தீங்கன்னா ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் ஆக்சுவலாக எக்ஸிஸ்டன்ஸு. ஜஸ்ட் ஸ்கை, இந்த மாதிரி ஓஷன், இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஒரு பேக்ரவுண்டு கலராகவே மனுஷன் வந்து ப்ளூவை வந்து மனசில் வச்சுருக்கான். க்ரீன் அதே சமயம் பார்த்திங்கன்னா அபண்டண்ட்டாக இருக்கும் நேச்சரில். ஸோ அதனால் க்ரீன் தான் எவல்யூஷன், அதாவது ஹியூமனோட சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியமான கலருங்கிறதுனால நம்ம அதுக்கு ட்ரெயின் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா. அதனால தான் நிறையா கலர்ஸ் வந்து ஷேட்ஸ் வந்து க்ரீனை தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். டிஃப்ரென்சஸ்ஸை 2 ப்ளூ ஷேட்ஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறது உண்மை. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஷேட் கார்ட்ஸ்லாம் காமிச்சு பார்த்தீங்களா, இந்த ஷேட் கார்டு எடுத்திங்கன்னு சொன்னால் க்ரீன் ஷேட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ப்ளூ ஷேட்ஸ் கம்மியாக இருக்கும். நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து செக் பண்ணோம் ஆக்சுவலாக. இன்றைக்கி கூட நான் ஒரு ஸ்டாஃப் வந்து நம்பர் ஆஃப் ஷேட்ஸை எடுத்து கொடுக்க சொன்னேன். க்ரீன் ஷேட்ஸு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 392 கலர், ஆல்மோஸ்ட் 400 கலர் இருக்குது இந்த ஷேட் கார்டில் க்ரீன் கலர். அதே ப்ளூ எடுத்திங்கன்னு சொன்னால் 176 கலர் தான் இருக்குது, பாதியை விட கம்மி ப்ளூ ஷேட்ஸு. க்ரீன் ஷேட்ஸ் தான் ஜாஸ்தி. அதனால தான் நம்ம வந்து நாங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு க்ரீன் ஷேடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் ஷேடு காட்டும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த க்ரீன் ஷேடு நாங்கள் சைட்டில் இங்கே காட்டினது ஒன்று, அந்த கரெக்டாக அந்த சைட்டில் எக்ஸாக்டாக வரல அப்படிங்கிறத
ரொம்ப ஈஸியாக கிளைண்ட்ஸால் கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் அந்த ஷேடில் வந்து நாங்கள் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். முன்னாடியே காட்டுவோம் கிளைண்ட்ஸ்கிட்ட இந்த ஷேடு வரப்போகுது அப்படிங்கிறத. ஆக்சுவல் அந்த லேமினேட் என்ன வருதோ அதையே இங்கே காட்டுவோம். இந்த க்ரீன் மாதிரி விஷயங்களில் ரொம்ப க்ரீனில் பர்டிகுலராக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது இதிலேருந்து பார்த்தீங்கன்னா. யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம ஆஃபீஸில் இந்த கலர் ஷேட்ஸு இதெல்லாம் இன்டீரியருக்கு சூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிச்சனுக்கு ஒரு இன்டீரியர் சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் க்ரீன் ஷேடு கிளையண்ட்டு லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஷேடு அவைலபிளாக இருக்கா அந்த லேமினேட்டில் அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அதை 3D வியூவிலலாம் அப்ளை பண்ணி காட்டுவோம். இல்லைன்னு சொன்னால் ஒரு அழகான கலர் லைக் பண்ணுவாங்க, பட் அவைலபிலிட்டி இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கலர் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணால் தான் எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அடுத்தது நாங்கள் இந்த ப்ளூவும் க்ரீனும் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. பர்டிகுலராக க்ரீன் ஷேட்ஸில். ஏன்னா க்ரீன் ஷேடு தான் வந்து யாருமே நாங்கள் காமிக்கிறது ஒன்றா இருந்து அதுக்கப்புறம் சைட்டில் வேறு அப்ளை பண்ணி வேறு காமிச்சாங்க சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியது க்ரீன் தான் அப்படிங்கிறது தெரியுது. அது மாதிரி ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். நம்ம ஊரில் எடுக்கிற ஃபோட்டோகிராஃபி வீடியோ, நம்ம இந்தியாவில் நம்ம சென்னையில் எடுக்கிற வீடியோக்கும் ஒரு யூஎஸ்லேயோ யூரோப்பியன் கண்ட்ரிலேயோ எடுத்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுத்திங்கனாலும் சரி, வீடியோ எடுத்திங்கனாலும் சரி, டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைட்டிங். ஈவன் ஹாலிவுட் மூவிஸில் இருக்கிற லைட்டிங், நம்ம இந்தியன் மூவிஸில் இருக்கிற லைட்டிங் கவனித்து பாருங்கள், டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஏன்னு சொன்னிங்கன்னா, அங்கே இருக்கிற லைட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக வரும் சன்லைட். இங்கே நமக்கு டைரெக்டாக சன்லைட் வரதுனால ஹார்ஷாக எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக காட்டும், கொஞ்சம் கலர்ஸ்லாம் விவிடாக காட்டும். அங்கே இருக்கிற லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக வரதுனால ஒரு ப்ளூயிஷ் காஸ்ட் இருக்கும். அந்த பில்டிங்லாம் கொஞ்சம் டைமென்ஷனாலிட்டிலாம் பெட்டராக இருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால். ஸோ அதனால் ஓவரால் பிக்சர் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இங்கேக்கு அங்கேக்கும் வந்து டிராஸ்டிக்காக வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இந்த லைட்டிங் கண்டிஷன்னாலே. இந்த ஸ்கைலாம் பார்த்திங்கன்னா ப்ளூயிஷாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அங்கே எடுக்கிற பிக்சர்லாம். நம்ம இதில் கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக இருக்கும் ஸ்கைஸ்லாம். அதுக்கேற்ற மாதிரி கேமராவெல்லாம் காம்பன்சேட் பண்ணுவாங்க. எதனால் இந்த கலரில் இருக்கிற ப்ராப்ளம், இவ்வளோ ப்ராப்ளம்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஆஸ் எ ப்ரொஃபஷ்னல் நம்மெல்லாம் என்ன பண்ணணும், கரெக்டான கலர்ஸ் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும், கிளையண்ட்ஸுக்கெலாம் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ண முடியும். அது மாதிரி இதை பார்த்துட்டு இருக்க ஜென்ரல் நம்ம கிளையண்ட்ஸோ இல்லை ஜென்ரல் பீப்புளெலாம் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் அவங்களும் வந்து கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு டிசைனை நாங்கள் காட்டும் போதோ ஒரு இது காட்டும் போதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனோட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் தெளிவான டெசிஷனுக்கு வருவீங்க அந்த டிசைனை பற்றி. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கலரை பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ப்ளூ கலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் ஒரு 500-600 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லோ கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த கலர். அதனால் ப்ளூவே ஜென்ரலாக ஜனங்க வெறுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இதில் சர்வேயில் எடுத்ததில் வந்து மோஸ்ட் லைட் கலர் இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுன்னு சொன்னால் ப்ளூ தான். ஸோ அது மாதிரி ஜனங்களோட பர்செப்ஷன் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் ஹியூமன் நேச்சர். கலரை பற்றி இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு நல்லா இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் செகண்ட் டைம் எங்கள் சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் எதுக்குமே அப்படின்னு ஒரு பாலிசியில் இருந்தாலும் எனக்காக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பூஸ்ட் மாதிரி. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் போடுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you very much for watching. See you in the next video.